அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஹானா கிச்சன். சின்னதாக ஒரு மீ விளாக் பார்த்துலாமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்ரியா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நீட்டு பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து அது கூட நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுமே தக்காளியுமே போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு அது கூட கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு எடுத்து வச்சுருக்க மட்டன் எலும்பு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா தாராளமாக தண்ணி வச்சுக்கோங்க. கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா அந்த மசாலாலாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி நல்லா தாராளமாக தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் உப்பு, அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, தென் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா சுடு தண்ணி வச்சு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிடிச்ச கொழுக்கட்டையை நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா கூட போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சுத்ரியா ரெடி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, this is signing off from Sahana Kitchen. Bye.